ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 19/5/1977. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். ஆத்ம ஞானம் மற்றும் பரமாத்ம ஞானத்தில் உள்ள வேற்றுமை. தன்னை எப்பொழுதும் சுயதர்சன சக்கரதாரி அப்படின்னு அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. நினைக்க மட்டும் செய்கிறீங்களா அல்லது ஒவ்வொரு நேரமும் அனுபவம் ஆகுதா? ஒன்று புரிந்து கொள்வது, இன்னொன்று சொரூபத்தில் கொண்டு வருவது, அதாவது அனுபவம் செய்வது. இந்த உயர்ந்த வாழ்க்கையின் மற்றும் உயர்ந்த ஞானத்தின் உயர்ந்த விஷயம் அனுபவம் செய்வது. ஒவ்வொரு விஷயத்தையும் எதுவரை அனுபவத்தில் கொண்டு வரல அப்படின்னா பிறகு ஆத்ம ஞானம் மற்றும் பரமாத்ம ஞானத்தில் எந்த வேறுபாடும் இருப்பது இல்லை. ஆத்மாக்கள் ஆத்ம ஞானத்தை கூறும் மற்றும் புரிய வைப்பவர்களே அன்றி அனுபவம் செய்பவர்கள் அல்ல. பரமாத்மாவுடைய ஞானம் ஒவ்வொரு விஷயத்தையும் அனுபவம் செய்வித்து கொண்டே முன்னேறும் கலையின் பக்கம் அழைத்து செல்லுது. ஆகவே ஞானத்தின் ஒவ்வொரு விஷயத்தை அனுபவத்தில் கொண்டு வந்திருக்கிறேனா அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்க. நீங்கள் புரிந்து கொள்பவர்களா, கேட்பவர்களா அல்லது அனுபவிகளா இருக்கீங்களா? வாழ்க்கையினுடைய அநேக விதமான அனுபவம் ஆத்மாவை ஞானம் நிறைந்ததாக மற்றும் சக்தி நிறைந்ததாக ஆக்குதா? எந்த ஒரு ஞானத்தின் விஷயத்திலும் சக்தி நிறைந்தவராக இல்லை அப்படின்னா அவசியம் அந்த அனைத்து ஞான விஷயங்களின் அனுபவியாக ஆகல. புரிந்து கொள்ளும், புரிய வைக்கும் மற்றும் வர்ணனை செய்பவர்களாக ஆகியிருக்கீங்க. ஆனால் சிந்தனை செய்பவராக ஆகல. எப்படி மற்றவர்களுக்கு 7 நாள் பாடத்தில் 7 விஷயங்களை சொல்றீங்க, அந்த 7 விஷயங்களையே எதிரில் வைங்கன்னு சொல்றாங்க பாபா. மற்றும் அனைத்து விஷயங்களிலும் அனுபவியாக ஆகியிருக்கின்றேனா அல்லது ஏதாவது விஷயத்தில் புரிந்து கொள்ளும் அளவில் மட்டும், வேறு ஏதாவது பாயிண்ட்ல கேட்கும் அளவில் மட்டும் ஆகியிருக்கிறேனா அப்படின்னு சோதனை செய்யுங்கிறாங்க பாபா. அனைத்து விஷயங்களின் அனுபவியாக ஆகியிருக்கிறவங்க மிக குறைவு அப்படின்னு பாப்தாதா ரிசல்ட்டை பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா அனுபவி அப்படின்னா எப்பொழுதும் எந்த விதமான ஏமாற்றம், துக்கம், குழப்பத்தில் இருந்து விலகி இருப்பாங்க. அனுபவம் தான் அஸ்திவாரம் ஆகும். அனுபவம் அப்படிங்கிற அந்த அஸ்திவாரம் பலகீனமாக இருக்குது அப்படின்னா ஏதேனும் தன்னுடைய சமஸ்காரம், மற்றவர்களுடைய சமஸ்காரம் அல்லது மாயாவின் சிறிய பெரிய தடைகளினால் பாதிக்கப்பட்டுடுறாங்கன்னா அனுபவத்தினுடைய அஸ்திவாரம் உறுதியாக இல்லை அப்படின்னு நிரூபணம் ஆகுது. அனுபவியானவர் எப்பொழுதும் தன்னை நிரம்பியவர் அப்படின்னு புரிந்து நிர்பந்தத்தை நிர்பந்தம் அப்படின்னு புரிந்து கொள்ளாமல் வாழ்க்கையை உறுதி செய்வதற்கான ஆதாரம் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. நிர்பந்தத்தினுடைய நிலை பிராப்தியின்மையின் அடையாளம். அனுபவியானவர் அனைத்து பிராப்திகளினுடைய சொரூபமானவர். இந்த விதமாக துக்கத்தினுடைய அலை மற்றும் ஏமாற்றம் அடைகிறாங்க அப்படின்னா அதற்கும் காரணம் அவர் மாயாவின் அநேக ரூபங்களின் அனுபவி ஆகலை. அனுபவியாக யார் இருக்கிறாங்களோ அவங்க மாயாவை ஒன்றும் தெரியாத குழந்தை மாதிரி நினைப்பாங்க. எப்படி ஒன்றும் தெரியாத குழந்தைகள் ஏதாவது காரியம் செய்து அப்படின்னா இவர் ஒன்றும் அறியாதவர், குழந்தைகளின் காரியமே அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சிக்கப்படுது. இதே விதமாக அனுபவி, அதாவது முதிர்ந்த நிலை உடையவரின் எதிரில் சிறு குழந்தைகள் விளையாடுறாங்கன்னா மாயாவின் அநேக விதமான லீலையை அனுபவியானவர் குழந்தைகளின் விளையாட்டு அப்படின்னு அனுபவம் செய்வாங்க. மற்றவர்கள் மாயாவின் சிறிய தடையை மலைக்கு சமமாக நினைப்பாங்க. மேலும் மாயா மிகவும் பலம் பொருந்தியது, மாயாவை வெல்வது மிக கடினம் என்று தான் நினைப்பாங்க. இதற்கான காரணம் என்னன்னு பாபா கேட்குறாங்க. அனுபவத்தின் குறைவு. அந்த மாதிரியான ஆத்மாக்கள் பாப்தாதாவினுடைய வார்த்தைகளை மட்டும் எடுத்துக்குவாங்க, உணர்வுகளை புரிஞ்சிக்க மாட்டாங்க. அனுபவத்தின் ஆதாரம் இருக்காது. ஆனால் பாப்தாதாவும் சொல்கிறாங்க, மாயாவை வெற்றி அடைவது சித்தி வீட்டுக்கு செல்லும் விஷயம் மாதிரி கிடையாது. மேலும்
மாயாவும் சர்வ சக்திவான். இப்போ யாரும் சம்பூர்ணம் ஆகலை. கடைசியில் சம்பூர்ணம் ஆவீங்க அப்படின்னு இந்த வார்த்தைகளை ஆதாரமாக ஆக்குவாங்க. அந்த மாதிரியான வார்த்தைகளை தன்னுடைய ஆதாரமாக்கி நடந்துக்கிறதுனால ஆதாரம் பலகீனமாக இருக்கிற காரணத்தினால அடிக்கடி மேலே கீழே சென்று கொண்டிருப்பாங்க. ஆகையினால வார்த்தைகளை ஆதாரமாக ஆக்காதீங்கன்னு சொல்றாங்க பாபா. ஆனா தந்தையின் உள்நோக்கத்தை, உணர்வுகளை புரிஞ்சிக்கிங்க. அனுபவத்தை தன்னுடைய ஆதாரமாக ஆக்குங்க. மேலே கீழே செல்வதற்கான காரணமே அனுபவத்தின் குறைவு. தன்னை மாஸ்டர் சர்வசக்திவான், வெற்றி ரத்தினம், சுயதர்சன சக்கரதாரி, சிவசக்தி பாண்டவ சேனை, சகஜ ராஜயோகி, மகாதானி, வரதானி, விஸ்வ கல்யாணக்காரி அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் எப்போ தன்னுடைய நன்மைக்கான விஷயம் ஏதாவது வருது, மாயாவை வெல்வதற்கான ஏதாவது விஷயம் வருது அப்படின்னா என்ன செய்கிறாங்க மற்றும் என்ன சொல்கிறாங்க, என்ன செய்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கீங்க இல்லையா? மிகவும் மகிழ்ச்சி அளிக்கும் விளையாட்டை விளையாடுறாங்க. ஞானம் நிறைந்த நிலையிலிருந்து முற்றிலும் ஒன்றும் தெரியாதவராக ஆகிடுறாங்க. எப்படி மாயா ஒன்றும் தெரியாத குழந்தையாக இருக்குது, அதே மாதிரி மாயாவின் வசமாகி ஞானம் நிறைந்த நிலையை மறந்து ஒன்றும் தெரியாத குழந்தைக்கு சமமாக ஆகிடுறாங்க. என்ன சொல்றாங்க? இந்த மாதிரி நான் நினைக்கவே இல்லை. முதலிலேயே தெரிந்திருந்தால் தியாகம் செய்திருக்க மாட்டேன், பிராமணன் ஆகியிருக்க மாட்டேன். இவ்வளவு எதிர்க்க வேண்டியது இருக்கும், சகித்து கொள்ள வேண்டியது இருக்கும், ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னை மாற்ற வேண்டியது இருக்கும், அழிக்க வேண்டியது இருக்கும் மற்றும் இறக்க வேண்டியது இருக்கும் என்று இது தெரியாமலேயே போயிற்று என்று சொல்வாங்க. பிற்கால தரிசி ஞானம் நிறைந்தவராக இருந்தும் இதை கூறுவது ஒன்றும் தெரியாத குழந்தைத்தனம் இல்லையா? இவை அனைத்தும் ஏன் நடக்குது? ஏன்னா எப்பொழுதும் தந்தையின் துணையின் அனுபவம் ஆகிறது இல்லை. எப்பொழுதும் தந்தையின் துணையின் அனுபவி அந்த மாதிரியான பலகீனமான எண்ணத்தை எண்ண முடியாது. தந்தையின் துணையின் போதைக்கான சென்ற கல்பத்தின் நினைவு சின்னம் கூட இன்று வரை வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. அது எது அப்படின்னு கேட்குறாங்க பாபா. மிகப்பெரிய சேனை எதிரில் இருந்தபொழுதும், பெரிய பெரிய மகாவீரர்கள் எதிரில் இருந்தபொழுதும் பாண்டவர்களுக்கு எதன் போதை இருந்தது? தந்தையின் துணையின் போதை இருந்தது. மிக பெரிய படை அப்படின்னா மாயாவின் அநேக விதவிதமான சொரூபம் கூட தந்தையின் துணையின் பெரிய படை அல்ல. ஆனால் ஒரு வினாடியில் விநாசம் ஆகி கிடந்தாங்க. அந்த மாதிரியான போதை நினைவு சின்னத்திலும் வர்ணிக்கப்பட்டிருக்குது. மகாவீரனை மகாவீரன் அப்படின்னு நினைக்கல, ஆனால் இறந்த பிணமாக நினைச்சாங்க. இது யாருடைய நினைவு சின்னம்? தந்தை உடன் இருக்கக்கூடிய அனுபவி ஆத்மாக்களின் நினைவு சின்னம். இந்த காரணத்தினால அனுபவி ஒருபொழுதும் ஏமாற்றம் அடைவதில்லை அப்படின்னு சொன்னோம். அவங்க கடினத்தை அனுபவம் செய்யல, தெரியாததை அனுபவம் செய்யல. சென்ற கல்பத்தின் நினைவு சின்னத்தை நடைமுறையில் அனுபவம் செய்கிறீங்களா அல்லது வர்ணனை மட்டும் செய்கிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. குழந்தைகள், யார் தன்னுடைய நன்மையை செய்ய முடியல, தன்னை பரிவர்த்தனை செய்ய முடியதில்லை, மேலும் தன்னுடைய பலகீனத்தை வீர செயல் அப்படின்னு புரிஞ்சு வர்ணனை செய்கிறாங்க அப்படின்னா அந்த மாதிரி குழந்தைகளுடைய நிலையை பாப்தாதா எப்பொழுதும் பார்க்குறாங்க அப்படின்னா புரிந்து கொள்பவர்கள், ஆனால் அனுபவி இல்லை அப்படின்னு தந்தையும் புரிஞ்சுக்கிறாங்க. இந்த காரணத்தினால் ஞானம் நிறைந்தவர் ஆனால் சக்தி நிறைந்தவர் கிடையாது. கேட்பவர் கூறுபவராக இருக்கிறார், ஆனால் புரிந்து கொள்பவர் மற்றும் தந்தைக்கு சமமாக ஆகுபவராக இல்லை. யார் சமமாக இல்லையோ அவங்க எதிர்கொள்ளவும் முடியறது கிடையாது. சில நேரம் குழப்பம் அடைகிறாங்க, சில நேரம் புன்முறுவலிட்டு கொண்டே இருக்கிறாங்க. ஆகவே ஏகாந்த வாசியாக ஆகுங்க, உள்நோக்கு பார்வை உடையவராக ஆகுங்க, ஒவ்வொரு விஷயத்தின் அனுபவத்தில் தன்னை சம்பன்னம் ஆக்குங்க. முதல் பாடம் தந்தை மற்றும் குழந்தைகள் என்பதற்கு ஆனது. யாருடைய குழந்தை? என்ன பிராப்தி ஆகுது? இந்த முதல் பாடத்தின் அனுபவியாக ஆனீங்க அப்படின்னா சுலபமாகவே மாயாவை வென்றவர் ஆகிடுவீங்க. அற்ப நேரத்தின் அனுபவத்தில் இருக்கீங்க, அதிக நேரம்
கேட்பதிலும் புரிந்து கொள்வதிலும் இருக்கீங்க. ஆனால் அனுபவி மூர்த்தி அதாவது எப்பொழுதும் அனைத்து அனுபவத்தில் இருப்பது. புரிந்ததா? கடலின் குழந்தையாக ஆகியிருக்கீங்க. ஆனால் கடல் அதாவது நிரம்பியதின் அனுபவம் செய்யலை அப்படிங்கிறாங்க பாபா. நல்லது. எப்பொழுதும் அந்தர்முகி அதாவது உள்நோக்கு பார்வை உடையவர் அப்படின்னா ஹர்ஷித் முகி அதாவது மலர்ந்த முகம் உடையவங்கன்னு சொல்கிறாங்க பாபா. உள்நோக்கு பார்வை உடையவங்க அந்தர்முகி அப்படின்னா ஹர்ஷித் முகி அதாவது மலர்ந்த முகம் உடையவங்கன்னு சொல்கிறாங்க. குழந்தைகளுக்கு மாயாவினுடைய ஒவ்வொரு தாக்குதலையும் வெண்ணையில் இருக்கும் முடி அப்படின்னு புரிந்து கடந்து செல்லக்கூடிய அந்த மாதிரி சகஜ யோகி, எப்பொழுதும் தந்தையின் துணையை அனுபவம் செய்யக்கூடிய அனைத்து அனுபவிகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். தீதி தாதியோடு பாப்தாதாவினுடைய சந்திப்பு. சாட்சியாகி அனைத்து ஆத்மாக்களின் அவரவர்களினுடைய பங்கை பார்த்து கொண்டே ஏதாவது ஒரு பங்கை பார்த்து அப்படி ஏன் அப்படிங்கிற அந்த குழப்பம் ஏற்படுதான்னு கேட்குறாங்க. மகாரதி மேலும் குதிரைப்படை இருவருக்குமான முக்கியமான வேற்றுமை என்னன்னு கேட்குறாங்க. குதிரைப்படையினுடைய அடையாளமாக என்ன இருக்கும்னு கேட்குறாங்க. கேள்விக்குறி. மகாரதிகளின் அடையாளம் முற்றுப்புள்ளி. குதிரைப்படையினுடைய அடையாளமாக கேள்விக்குறி, மகாரதிகளுடைய அடையாளம் முற்றுப்புள்ளி. எப்படி ஏதாவது சேனை இருக்குது அப்படின்னா அதில் இது முதல் நம்பர், இது இரண்டாவது அப்படின்னு அதில் அடையாளம் இருக்கும். பிறகு அவங்களுக்கு பதக்கம் கிடைக்கும். அதன் மூலம் இது முதல், இது இரண்டாவது அப்படின்னு தெரிய வரும். அப்படி அனாதி நாடகத்தில் ஆன்மீக சேனையின் போர் வீரர்களுக்கு எந்த பதக்கமும் கொடுக்கப்படும். ஆனால் நாடகப்படி தானாகவே அவங்களுக்கு மனநிலை அப்படிங்கிற பதக்கம் பிராப்தி ஆகிய விடுது. எந்த ஒரு பதக்கமும் அணிவிக்கப்படலை, ஆனால் இயல்பாகவே அணிந்திருப்பதாக இருக்கும். அப்படி மகாவீரனுடைய பதக்கமாக முற்றுப்புள்ளி இருக்கும். புள்ளி கூட அல்ல, முற்றுப்புள்ளி. மேலும் இரண்டாம் நம்பர் அதாவது குதிரைப்படையினுடைய அடையாளம் சில நேரம் புள்ளி மற்றும் சில நேரம் கேள்வி. முக்கியமான அடையாளமாக கேள்விக்கானதாக இருக்கும். இதிலிருந்தே இந்த ஆத்மா எந்த நிலையில் இருக்கிறார் அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். இந்த அடையாளமே பதக்கமாகும். தெளிவாகவே தென்படும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. நாளாக நாளாக ஒவ்வொரு ஆத்மாவும் தன்னுடைய காட்சியை தானே செய்வித்து கொண்டிருக்குது. விரும்பாவிட்டாலும் கூட ஒவ்வொருவரினுடைய நிலைக்கேற்ப மனநிலை தென்பட்டு கொண்டே இருக்குது. சூழ்நிலை அந்த மாதிரி வரும், பிரச்சனைகள் அவர்கள் எதிரில் அந்த மாதிரி வரும்னு சொல்கிறாங்க. அதனால் விரும்பாவிட்டாலும் கூட தன்னை மறைத்து கொள்ள முடியாது. ஏன்னா இப்போ எப்படி நேரம் அருகில் வந்து கொண்டு இருக்குது அப்படின்னா அருகாமையினுடைய நேரத்தின் காரணமாக மாலை அதுவே தன்னுடைய காட்சியை காண்பிக்கும். மனநிலை தன்னுடைய வரிசை எண்ணை இயல்பாகவே வெளிப்படுத்தி கொண்டே இருக்கும். அந்த மாதிரி அனுபவம் ஆகுதுதான் இல்லையா அப்படிங்கிறாங்க பாபா. யாராவது முன்னேறணும் அப்படின்னா அவங்களுக்கு வாய்ப்பே அந்த மாதிரி கிடைச்சிருது. யாருடைய வரிசை எண் பின்னுக்குரியது அப்படின்னா இயல்பாகவே பிரச்சனை மற்றும் சம்பவங்கள் அந்த மாதிரி எதிரில் வரும். அதன் காரணமாக தானாகவே முன்னேறி செல்வதில் நிற்கும் கலையாக ஆகிடும். எவ்வளவுதான் விரும்பினாலும் ஆனால் முன்னேறி செல்ல முடியாது. அந்த சுவரை தாண்டுவதற்கான சக்தி இருக்காது. மேலும் இதற்கான மூல காரணம் தொடக்கத்திலிருந்து ஒவ்வொரு குணம், ஒவ்வொரு சக்தியின், ஒவ்வொரு ஞான பாயிண்டின் அனுபவியாக நடந்து கொள்ளவில்லை. வெகு சில ஆத்மாக்களின் அஸ்திவாரமாக அனுபவம் இருக்கும். ஆனால் பெரும்பான்மையோரின் ஆதாரம் குழுவின் ஒற்றுமையை பார்ப்பது மற்றும் சாத்வீக வாழ்க்கையை பார்த்து பிரபாவம் அடைவது. இது ஒரு ஆதாரம் என்று புரிந்து நடப்பது. மேலும் யாரோ ஒருவருடைய துணை காரணமாக ஊக்கம் உற்சாகம் நிறைந்து நடக்க ஆரம்பிப்பது. வேறு யாரோ கூறியதனால் நடப்பது. ஞானம் நன்றாக இருக்குது, அதன் ஆதாரத்தினால் செல்வது. அந்த மாதிரி நடந்து கொள்பவர்களின் அனுபவத்தின் அஸ்திவாரம் உறுதியாக இல்லாத காரணத்தினால் சென்று போக போக மிகவும் குழப்பமடைவார்கள். ஆனால் வரிசை எண்ணோ உருவாகத்தான் வேண்டும் இல்லையா? அநேக
இப்பொழுது கூட அந்த மாதிரி இருக்கிறாங்க. யார் யோகா கற்றுக் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கே யோகாவினுடைய அனுபவம் இல்லை. யோகா அப்படின்னா எதை சொல்றது? யோகா மூலம் இந்த பிராப்தி ஆகுது அப்படிங்கிற வர்ணனை செய்கிறாங்க. ஆனால் யோகி வாழ்க்கை என்று எதை கூறுவது? அதனுடைய அனுபவம் மிக அற்ப காலத்திற்கானதாக இருக்குது. நாடகம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நாடகத்தின் ரகசியத்தை தெரிந்து நாடகத்தின் ஆதாரத்தினால வாழ்க்கையில் அனுபவம் செய்வது மிக குறைவானவர்கள். அந்த மாதிரி தென்படுதுதான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. இருந்தாலும் தந்தை கூறுகிறார், அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கும் துணை கொடுத்து லட்சியம் வரை அழைத்து செல்லத்தான் வேண்டும் இல்லையான்னு கேட்குறாங்க. தந்தை தன்னுடைய உறுதிமொழியையோ நிறைவேற்றுவார் இல்லையா? ஆனால் சங்கமேகத்தின் பிராப்தியின் உயர்ந்த பாக்கியமாக என்ன இருக்குதோ அதில் காலியாக இருந்து விடுகிறார்கள். சகயோகத்தினுடைய லிஃப்ட் மூலம் சென்று கொண்டே இருப்பார்கள். ஆனால் எது முழு கல்பத்தில் கிடைக்காதோ அது இப்பொழுது கிடைச்சிட்டு இருக்குது. அதிலிருந்து வஞ்சிக்கப்பட்டு இருந்துடுறாங்க. அந்த மாதிரியானவர்களை பார்த்து இரக்கமும் வருதுன்னு சொல்றாங்க பாபா. கருணையும் வருது. கடலினுடைய குழந்தையாக ஆன பிறகும் குளத்துல குளிப்பவர்களாக ஆகிடுறாங்க. தன்னுடைய சிறு சிறு பலகீனங்களின் விஷயத்தில் நேரத்தை கழிப்பது என்பது குளத்தில் குளிப்பதாக ஆனதுதான் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. நல்லது. பாட்டிகளோடு அவ்யக்த பாப்தாதாவின் தனிப்பட்ட சந்திப்பு. பாப்தாதா கேட்குறாங்க, அனைவரும் எப்பொழுதும் துணையின் அனுபவம் செய்கிறீங்களா அப்படின்னு. ஏன் அப்படின்னா தந்தையை தன்னுடைய துணைவனாக ஆக்குவது தான் முக்கியமான விஷயம். ஒருவேளை நிரந்தரமான துணைவனாக ஆக்குனீங்கன்னா மாயா தானாகவே உங்களிடமிருந்து விலகி சென்றுவிடும். ஏன்னா இந்த ஆத்மாக்கள் என்னை விட்டுவிட்டு இன்னொருவரை துணைவனாக்கி விட்டார் என்று பார்க்கும் பொழுது தானாகவே விலகி சென்றிடும். எப்பொழுதும் தந்தையின் துணைவனாக ஆக்குங்கள். ஒரு வினாடி கூட விலகி இருக்காதீங்க. எப்பொழுது துணைவன் துணையை கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறார் அப்படின்னா பின்பு ஏன் விலகிடுறீங்க? லாபமும் இருக்குது. லாபமுள்ள விஷயம் எப்பொழுதாவது விடுபடுமா அப்படின்னு கேட்குறாங்க. துணைவனின் துணை இல்லாத காரணத்தினால் தனியாக செல்றீங்க. ஆகவே தான் கடின உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்குது. தந்தையினுடைய துணையின் அர்த்தம் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதுதான். விலகிடுறீங்க அப்படின்னா சிறிய விஷயம் கூட கடினமாக அனுபவமாகுது. ஆகவே உள்நோக்கு பார்வை உடையவராகி இந்த அனுபவங்களின் உள்ளே செல்லுங்கள். பிறகு சக்திசாலியான அனுபவம் செய்வீங்கன்னு சொல்றாங்க பாபா. எப்பொழுதும் தன்னை குஷியில் இருப்பதாக அனுபவம் செய்றீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி ஸ்தூல பொக்கிஷத்தின் அதிபதி எப்போதும் பொக்கிஷத்தின் போதையில் இருப்பாங்க, அதே மாதிரி தன்னை குஷியினுடைய பொக்கிஷத்தால் நிரம்பியவர் அப்படின்னு புரிந்து நடந்துக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. எப்பொழுதும் குஷியினுடைய பொக்கிஷம் உடன் இருக்குதா அல்லது சில நேரம் கொள்ளையடிக்கப்பட்டு விடுதான்னு கேட்குறாங்க. ஒருவேளை யாராவது பொக்கிஷத்தை கொள்ளையடிச்சிட்டாங்க அப்படின்னா குஷியும் போயிடுது. குஷி போகுது அப்படின்னா பொக்கிஷமும் போகுது. பொக்கிஷத்தையும் தந்தை கொடுக்கிறார், ஆனால் அதை பாதுகாப்பவர்கள் வரிசைக்கிரமமாக இருக்கிறாங்க. இந்த பொக்கிஷம் தன்னுடையது அப்படின்னா தன்னுடையது என்று எது இருக்குதோ அதை எவ்வளவு பாதுகாப்பாக வைக்கணும். சிறிய பொருளை கூட கவனமாக பாதுகாப்பாங்க. இதுவும் மிகப்பெரிய பொக்கிஷம். ஒருவேளை பாதுகாக்க தெரியும் அப்படின்னா எப்பொழுதும் நிரம்பியவராக இருப்பாங்க. அப்படி எப்பொழுதும் குஷியில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க பாபா. பிராமண வாழ்க்கையே குஷி தான். ஒருவேளை குஷி இல்லை அப்படின்னா ஒன்றுமே இல்லை. எப்பொழுதும் கவனம் வைங்கன்னு சொல்கிறாங்க பாபா. எந்த வழியால் பொக்கிஷம் கொள்ளையடிக்கப்படுது அப்படின்னு அந்த வழியை தெரிந்து அதை மூடிடுங்க. பின்பு எப்பொழுதும் சக்திசாலியான நிலையை அனுபவம் செய்வீங்க. பொக்கிஷத்தை பாதுகாக்க கற்றுக்குங்கன்னு சொல்கிறாங்க. பாதுகாப்புக்கான ஆதாரம் கவனம். ஆகவே எப்பொழுதும் குஷியாக இருப்பதற்கான உறுதிமொழியை உங்களுக்கு நீங்களே எடுத்துக்குங்க. மற்றவர்களின் எதிரில் உறுதிமொழி எடுக்கிறதுனால தற்காலிகமாகத்தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு நீங்களே என்ன ஆனாலும் சரி உறுதிமொழியை ஒருபொழுதும் துண்டிக்க மாட்டேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே உறுதிமொழி எடுத்துக்கங்கன்னு சொல்கிறாங்க. தந்தை கிடைத்தார், ஆஸ்தி கிடைத்தது, பின்பு வேறு என்ன பாக்கியம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. இவ்வளோ உயர்ந்த பிராப்தி உள்ளவர் எவ்வளோ போதையில் இருப்பாங்க. எப்பொழுதும் மாயாவை வென்றவர் அப்படின்னா எப்பொழுதும் முகம் மலர்ந்து இருக்கிறவங்க.
தன்னுடைய மற்றும் மற்றவர்களின் சேவையின் சமநிலை இருக்குதுன்னா கடின உழைப்பு குறைவு மற்றும் வெற்றி அதிகமாக இருக்கும்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. வரதானம்: ஆன்மீக உடற்பயிற்சி மூலமாக எடையை, அதாவது சுமையை குறைக்கக்கூடிய சமமான மற்றும் அருகில் இருப்பவர் ஆகுக. பாபா சமமான மற்றும் அருகில் இருப்பவர் ஆகுக அப்படிங்கிற வரதானம் கொடுக்குறாங்க. அதுக்கு பாபா சொல்கிறாங்க, ஆன்மீக உடற்பயிற்சி மூலமாக சுமையை குறைக்கணும் அப்படின்னு. அப்போ சமமாக அருகில் இருக்கிறவராக ஆகலாம்னு சொல்கிறாங்க. ஆன்மீக உடற்பயிற்சி அப்படின்னா இந்த நேரம் நிராகாரி, அடுத்த நேரம் அவ்யக்த பரிஸ்தா, அதற்கு அடுத்த நேரம் சாக்காரி கர்மயோகி, மேலும் இந்த நேரம் உலக சேவாதாரி. அந்த மாதிரி தினசரி உடற்பயிற்சி செஞ்சீங்க அப்படின்னா வீணாதினத்தினுடைய சுமையாக என்ன இருக்குதோ அது நீங்கி போயிடும். எப்பொழுது சுமை முடிவடைந்து விடுகிறது அப்படின்னா பிரியதர்ஷனுக்கு சமமாக டபுள் 8 ஆகுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ தான் ஜோடி பார்க்க நல்லா இருக்கும். ஒருவேளை பிரியதர்ஷன் மெல்லியதாக இருக்கிறார் மற்றும் பிரியதர்ஷினி பர்மனாக இருக்கிறார் அப்படின்னா ஜோடி நல்லா இருக்காது. ஆன்மீக பிரியதர்ஷினிகளுக்கு சமமாகுங்க, அருகில் இருப்பவர் ஆகுங்க அப்படின்னு சொல்கிறாங்க பாபா. ஸ்லோகன்: தன்னுடைய வாழ்க்கை என்ற மலர் செண்டு மூலமாக தெய்வீக தன்மையினுடைய நறுமணத்தை பரப்புவதுதான் குணம் நிறைந்தவராக ஆவது. குணம் நிறைந்தவராக இருக்கிறவங்க தன்னுடைய வாழ்க்கைங்கிற மலர் செண்டு மூலமாக தெய்வீக தன்மையின் நறுமணத்தை பரப்பிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்கிறாங்க பாபா. நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.